السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபிமார்கள் ஓதிய 3 முத்தான துஆக்கள். இந்த துஆக்களை நாம் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். இதிலே நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது, இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. இந்த துஆக்களை ஓதியதன் மூலமாக அவர்கள் எந்த சிறப்புகளை அடைந்தார்கள், அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல் குர்ஆன் கூறக்கூடிய 3 மிக முக்கியமான துஆக்கள், நபிமார்கள் ஓதிய துஆக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதில் முதலாவது துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடூரமான நெருப்பிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். என்ன துஆவை ஓதினார்கள் என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடூரமான நெருப்பிலிருந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். அதே போன்ற இரண்டாவது துஆ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த துஆவையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்கியது. அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அந்த மீனிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேற்றினான். என்ன துஆவை ஓதினார்கள் என்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் மீனினுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினான். அதே போன்று மூன்றாவது துஆ என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். என்ன துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்ற இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான். இந்த 3 துஆக்களையும் நாமும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.